அனைவரும் வரவேற்கிறோம். முதல்ல வந்து இந்த ஸ்டாண்டப் காமெடியில நம்ம குரூப்ல பெஸ்ட் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு டக்குன்னு ஒரு காமெடியா எழுதுறதாகட்டும் இல்ல பேசுறதாகட்டும் செய்யக்கூடியவர் வந்து நாகேந்திர பாரதி அவர்கள். முதலில் திரு நாகேந்திர பாரதி அவர்களை அழைக்கிறேன். ஒரு தடவை டைம் சொல்லுங்க. 5 மினிட்ஸ் மேக்ஸிமம் நிறைய பேருக்கு பிடிக்கலாம். நன்றி சுந்தரா சார், பாஸ்கர் சார், வணக்கம். என் சோக கதைய கேளு தாய் குளமே, தந்தை குளமே, தாத்தா குளமே, பாட்டி குளமே. இது என்னோட பாட்டை பத்திய புலம்பல். இந்த இசை புதிது கூட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே நான் இந்த பாத்ரூம்ல எல்லாம் நல்லா பாடுவேங்க. அது என்ன, அந்த சுவர்கள்லாம் எதிரொலிச்சு அப்படி எக்கோவோட சேர்ந்து அப்படி என்னோட பாட்டு கேட்கிறப்பெல்லாம் அப்படி எனக்கு எஸ்பிபி சாரோட குரல் தான் ஞாபகம் வந்துச்சு. நானும் எஸ்பிபி மாதிரி பாடுறேன் அப்படிங்கிற ஒரு பிரமை கூட எனக்கு வந்துருச்சுங்க. இதனால என்ன ஆச்சுன்னா, ஃபேஸ்புக்ல, முகநூல்ல இதுல எல்லாம் என்னோட பாட்டுக்களை எல்லாம் அப்படி பேக்ரவுண்ட் மியூசிக் இல்லாம அப்பவே நான் போட ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு முகநூல்ல 100கணக்கான நண்பர்கள் இருக்காங்க. ஆனா என்னோட பாட்டுக்கெல்லாம் ஒரே ஒரு லைக் கூட வரலைங்க. மாசம் கழிச்சு ஒரே ஒரு லைக் வந்துச்சு. அது யார் போட்டதுன்னா அது நான் போட்டதுதான். ஆனா நம்ம ஒரு லைக்குக்கு மேல போட முடியாதுங்கிறதுனால அந்த ஒரு லைக் தான் ஒரு மாசமா ஓடிச்சு என்னோட ஒவ்வொரு பாட்டு. அடுத்த மாசம் இன்னொரு லைக் வந்துருச்சு. அது யாருன்னு பார்த்தா என்னோட ஒய்ஃப், மனைவியோட லைக். அவங்களுக்கு முகநூல் உருவாக்கி கொடுத்ததே நான் தாங்க. ஆனா அவங்க அதுக்கு பிறகு வீட்டு வேலையெல்லாம் ஜாஸ்தி இருந்ததுனால இந்த ஃபேஸ்புக் பக்கமே வரல. அப்படி எப்படி இன்னொரு லைக் வந்துச்சுன்னு கேக்குறீங்களா? நீங்க புத்திசாலி, கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. ஆமாங்க, அவங்களோட லாகின் பாஸ்வேர்டை உபயோகப்படுத்தி நானே போட்டேன் இன்னொரு லைக். இது ஏன் இந்த லைக்குக்காக இப்படி அலையிறேன்னு கேக்குறீங்களா? இந்த ஃபேஸ்புக்ல எல்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்க சில பேருக்கு 100 லைக்குக்கு மேல வருதுங்க. என்னென்னமோ போடுறானுங்க, எல்லாத்துக்கும் லைக். அந்த ஒரு போட்டியினாலதாங்க நானும் இது மாதிரி ஏங்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனா ஒண்ணு நடக்கல. அப்பதான் இன்னொரு ஐடியா வந்துச்சு. சரி, இந்த ஃபேஸ்புக் ரொம்ப கூட்டமா இருக்கு, நம்ம வாட்ஸ்அப்ல ஒரு சின்ன குரூப் ஆரம்பிச்சு அதுல பாட்டுக்கெல்லாம் போட்டா அந்த நண்பர்கள் எல்லாம் பயங்கரமா லைக் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. நம்ம அழகி சிங்கர்கிட்ட சொல்லி இசை புதிது அப்படின்னு ஒண்ணு ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேட்டேன். அவரு தான் புதுசு புதுசா ஆரம்பிக்கிறதுல ரொம்ப ஆர்வமானவராச்சு. ஓகே ஆரம்பிச்சிருங்க அப்படின்ட்டு. ஆனா ஒரு கண்டிஷன் போட்டார். இந்த சினிமா பாட்டெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்காதுங்க, நீங்க இந்த கர்நாடிக் மியூசிக் தெரிஞ்ச யாரையாவது ஒருத்தரை சேர்த்துக்கிட்டு ஆரம்பிங்க அப்படின்னு. அப்பதான் நாம குவியம் குரூப்ல நம்ம சாந்தி மேடத்தோட பாட்டு கேட்ட ஞாபகம் வந்துச்சு. அவங்க கிட்ட கேட்ட உடனே அவங்க உடனே சரின்ட்டாங்க. நாங்க ஒரு 10 பேர் தினசரி கர்நாடிக் பிராக்டிஸ் எல்லாம் பண்றோம், ஆரம்ப காலத்துல இருந்தே கத்துக்கிட்டவங்க, நான் எல்லாரையும் சேர்த்து விடுறேன், நாங்க எல்லாரும் பாடுறோம்னு வந்தாங்க. ஆனா எல்லாம் ஒரே கர்நாடிக் பாட்டா இருந்துச்சுங்க. அவங்களுக்குள்ள லைக் போட்டுக்கிட்டாங்க. என் சினிமா பாட்டுக்கு ஒரே ஒரு பாட்டு, அதுக்கு ஒரு லைக் கூட வரல. இப்ப என்னடா பண்றதுன்னு அப்படின்னு யோசிச்சு அப்புறம் ஒரு ஐடியா வந்துச்சு. சரி, நமக்கு தெரிஞ்ச இந்த சினிமா பாட்டு குரூப் நண்பர்கள், இந்தியன் பேங்க், நவீன விச்சு குரூப்ல இருக்கு சில பேரை எல்லாம் அதுல சேர்த்து விட்டேன். இனிமேலாவது நமக்கு லைக் போடுவாங்களா அப்படின்னு நினைச்சா, அவங்க என்ன பண்ணாங்கன்னா எல்லாம் காலையில வந்து ஒரு சினிமா பாட்டு போடுவாங்க, அப்புறம் காணாம போயிடுவாங்க. மறுநாள் காலையில வந்து இன்னொரு பாட்டு போடுவாங்க. மத்தவங்க பாட்டை கேட்கறதுக்கே அவங்களுக்கு நேரம் இல்லைங்க. நானும் காலையில, மத்தியானம், சாயந்தரம் எல்லாம் போய் போய் பாக்குறது, யாராவது ஒரு லைக்காவது போட்டிருக்காங்களான்னு. ஒரு லைக் கூட கிடைக்கல. இதை பத்தி யோசிக்கிறதுக்கு இந்த பக்கத்துல அண்ணா பார்க்குன்னு ஒண்ணு இருக்குல்ல கோடம்பாக்கத்துல, அங்கே போய் உட்காந்து அப்படியே கண்ணை மூடிக்கிட்டே யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்பதான் திடீர்னு ஒரு ஞானோதயம் வந்துச்சு. இந்த புத்தருக்கு இந்த போதி மரத்தடியில வரும் பாருங்க, அது மாதிரி எனக்கு ஒரு புளிய மரத்தடியில வந்துச்சு. எப்படி வந்துச்சுன்னே தெரியாதுங்க. புளிய மரத்து மேல பிசாசுகள் தான் இருக்கும்பாங்க. பிசாசுகள்னால வந்த ஞானோதயமா என்னன்னு தெரியல, ஆனா வந்துருச்சு. ஆஹா, மத்தவங்க பாட்டை கேட்டு நம்ம ஒரு லைக் கூட போடலையே, அப்புறம் எப்படி மத்தவங்க நமக்கு லைக் போடுவாங்க அப்படிங்கறது குறைச்சிச்சு. அப்புறம் மறுநாள் பார்த்தேன், கர்நாடிக் மியூசிக் பாட்டு ஏதாவது ஒண்ணு ரெண்டு கேட்கறது, சினிமா பாட்டு ஒண்ணு ரெண்டு கேட்கறது, இவங்களுக்கெல்லாம் லைக் போடுறது அப்படின்னு ஆரம்பிச்சேங்க. ஆச்சரியம் பாருங்க, நான் போட்ட லைக் போட்டவங்க எல்லாம் திருப்பி எனக்கு லைக் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏதோ ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, ஒரு கணத்துல அடிச்சா மறு கணத்துக்கு சச்சா, அது பொருத்தமான பழமொழி இல்ல. வேற என்ன, இந்த நம்ம கொடுக்கறதா நமக்கு தெரியும். ஏதோ ஒண்ணு பேச்சுல ஏதாவது பழமொழி வரணுங்கிறாங்க இல்லையா, அதுக்காகத்தான் அதை சொல்றேன். பதிலுக்கு பதில் அப்படிங்கிற மாதிரி அந்த 4 பேரால எனக்கு 4 லைக் வந்துருச்சு. திருப்பி இன்னும் ஒரு 4 பேருக்கு போட்டேன், இன்னும் ஒரு 4 லைக். இப்படி கொஞ்சம் கொஞ்சமா லைக் கூடிக்கிட்டே போச்சு. ஆனா என்ன பிரச்சனையாச்சுன்னா, இந்த பாட்டெல்லாம் நான் கேட்கறதுனால என்னாச்சு, வேற எந்த வேலையும் பண்ண முடியல.
இப்ப காய்கறி வாங்கிட்டு வாங்கன்னு வீட்டுல சொன்னா கொஞ்சம் இருமா ஒரு பாட்டு கேட்டுட்டு லைக் போட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னா வெறுத்து போயிட்டாங்க. வீட்டுல பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. சரின்னு அப்புறமேல என்ன பண்றது, கொஞ்சம் பாதி கேட்கறது லைக் போடுறது இப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சு. ஆனா நம்ம ஒரு 10 அடி பாஞ்சா நம்ம நண்பர்கள்லாம் 100 அடி பாய்வாங்க இல்லையா? நானாவது பாதி கேட்டு போட்டேன். அவங்க எதுவுமே கேட்காமலே போட ஆரம்பிச்சிட்டாங்க. 20 லைக் வர ஆரம்பிச்சிருச்சு. அவங்க கேட்காம போட்டாங்கன்னு எப்படி எனக்கு தெரியுங்கிறீங்களா? இப்ப நான் ஒரு 3 நிமிஷ பாட்டை அப்பதாங்க போட்டு இருப்பேன். அடுத்த செகண்டே ஒரு லைக் அடுத்து கேட்டிருக்க முடியுமா சொல்லுங்க? ஏதோ ஒரு நட்புக்காக பாசத்துக்காக போடுறாங்கன்னு புரிஞ்சு போச்சு. இன்னும் சில நண்பர்கள் என்னன்னா ஒரு படி முன்னாலேயே போயிடுவாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, சார் நாங்க லைக்கோட இருக்கோம், பாட்டை சீக்கிரம் லைக் போட்டுட்டு போகணும், எங்களுக்கு வேற வேலையெல்லாம் இருக்கு, நாங்க போகணும், சீக்கிரம் பாட்டை போடுங்க. இவ்வளவு அவசரமா கேக்குறீங்களேன்னு சொல்லிட்டு நான் ஏதாவது ஒரு பாட்டு போடுறதுக்கு முன்னாலேயே ஒருத்தர் ஒரு கமெண்ட் போட்டு போயிடுவார், நீங்கள் பாடப்போகும் பாட்டு மிக மிக அருமையாக இருந்தது. So, இந்த மாதிரி போலியான பொய்யான லைக்கும் பாராட்டுகளும் எக்கச்சக்கமா வந்து குவிய ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்பதான் தெரிஞ்சு அவங்கவுங்களுக்கு 1000 வேலை இருக்கு, வர்றாங்க பாடுறாங்க, சில பாட்டு கேட்கறாங்க. இந்த லைக்கு கமெண்ட் எல்லாம் வேணும்னு சொல்லி எல்லாம் நம்ம எதிர்பார்க்க கூடாது. நமக்கு ஏதோ பாடணும்னு ஆசை இருக்கு, பாடுவோம், அத்தோட நிறுத்திக்கணும். எனக்கு 100 லைக் வேணும், 200 லைக் வேணும், என் பாட்டை பாராட்டணும், இப்படி எல்லாம் நினைச்சுக்கிட்டு நம்ம குரூப்ல போகணும்னு வச்சுக்கிறீங்க. இந்த மாதிரி போலித்தனமான லைக்கும் பாராட்டு தான் வந்து குவியும். அதுவும் சில பேர் என்ன பண்றாங்கன்னா, நம்மளை பத்தி ஒண்ணும் எழுத மாட்டாங்க, ஆனா நம்ம பாட்டுக்கு ரிப்ளை வந்திருக்கும், பாட்டு நல்லா இருந்துச்சுன்னு ஒரு வரி, அதுவும் பாட்டு நல்லா இருந்துச்சா, நம்ம எப்படி பாடணும்னு வேற இருக்காது. அந்த பாட்டை பத்தி தங்களுடைய அறிவை வெளிப்படுத்திக்கிறதுக்காக என்னோட பாட்டை உபயோகப்படுத்தி பாட்டை பத்தியே வரிசையா பக்கம் பக்கமா எழுதியிருக்காங்க. அவங்க தனியா எழுத முடியாது இல்லையா? அந்த பாட்டோட கனெக்ட் பண்ணி, என் பாட்டோட கனெக்ட் பண்ணி அவங்க அறிவியெல்லாம் வெளிப்படுத்தியிருப்பாங்க. சில பேர் என்னன்னா அதுக்கு மேல நான் ஒரு பாட்டு போட்டிருப்பேன், அவங்க இன்னொரு பாட்டை பத்தி பாராட்டி எழுதியிருப்பாங்க. இப்படி டெக்னிக்கோட நமக்கு பாராட்டு போட்டு ஆரம்பிச்சுட்டாங்க. சோ இதுக்காக வந்து நம்ம பாடலை நிறுத்த முடியுமா? நம்ம விருப்பத்துக்கு நம்ம சந்தோஷத்துக்கு பாடுவோம். எப்பாவது சில பேர் கேட்பாங்க, நிஜமான பாராட்டா போடுவாங்க. நானும் இப்ப அது மாதிரி தாங்க போடுறேன். அதே மாதிரி சில பேர் போடுறாங்க. நமக்கு அது போதும். குவாலிட்டி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் குவான்டிட்டி இல்லையா? நமக்கு பாட்டும் சரி பாராட்டும் சரி குவாலிட்டியோட இருக்கட்டும் அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கணும். அதிக பாராட்டும் லைக்கும் வரட்டும், குவாலிட்டியோட வரட்டும். அதுவரை பொறுமையோட காத்திருப்போம். காத்திருப்பது தாங்க வாழ்க்கை. நன்றி, வணக்கம். பிரமாதம். தன்னுடைய நல்ல இசை தத்துவம். புது அனுபவத்தை ரொம்ப அழகா சொன்னாரு அவரு. அது பெஸ்ட் மனைவி லைக் தான். ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி, மனைவி ஒரு லைக் போட்டா அது 100 லைக் சமானம். அப்படின்னா உங்களுக்கு உடனே எடுத்த உடனே 100 லைக் வந்துருச்சு இல்ல.